அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எஸ்எஸ்சி புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமில் இருக்கக்கூடிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை எஸ்எஸ்சி 26 ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கடைசி டேட்டு என்றைக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் நாம் மிஸ்டேக்ஸ் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு 2 நாள் டைம் தராங்க எஸ்எஸ்சியில். அது என்றைக்குன்னா 17-18 ஆகஸ்ட் நம்ம அப்ளிகேஷனில் செஞ்ச மிஸ்டேக்கை நாம் சரி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கான டேட்டை எஸ்எஸ்சி பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மந்த்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்டோபர் மாதம் 2023 நான் பேப்பர் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். இந்த எக்ஸாம் குரூப் பி போஸ்ட்டு. இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு குரூப் பி போஸ்ட்டு, நான் கெசட்டட் போஸ்ட்டில் வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே. நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஒன்று பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவனேஷன், ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம் ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் மூலிமா. இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இவங்கெல்லாம் டிகிரியாகவும் இருக்கலாம், இல்லை டிப்ளமாவாகவும் இருக்கலாம். பட் டிப்ளமாவாக அவங்க இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிகிரிக்கு தேவையில்லை, பிஇ டிகிரிக்கு தேவையில்லை. ஆனால் டிப்ளமோவுக்கு ஒரு 3 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா பிஆர்ஓ, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அப்புறம் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கூட தேவைப்படும். மிச்சப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. டிப்ளமா படித்தவங்களும் எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கான உச்சபட்ச வயது வரம்பு எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஏஜ் லிமிட் 32 வயசு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இதுக்கு மட்டும்தான் 32 வயசு. அது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசை அதிகபட்ச வயதாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் 30 வயசு தான். 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரிங்க. இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா 1324 பணியிடங்கள் இருக்குது. இது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்புறம் சைன் உங்களுக்கு 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இதற்கான ரெசல்யூஷன்லாம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது www.ssc.nic.in இந்த வெப்சைட்டில் ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களால் படிச்சிக்க முடியும். இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாய். இது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்களுக்கு மட்டும் 100 ரூபாய் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் பார்ட் ஏ இது இன்ஜினியரிங் பேப்பர். சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுமாதிரி ஒரு 3 பேப்பர் இருக்குது. ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் அந்தந்த பேப்பரை சூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு 50 மார்க்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே அதுக்கு ஒரு 50 மார்க்ஸ், அப்புறம் இந்த இன்ஜினியரிங் பேப்பருக்கு ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2 இன்ஜினியரிங் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்.
இதுவுமே இந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்தந்த பேப்பரை சூஸ் பண்ணி எழுதணும். உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த பார்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதற்கான புக் லிஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நான் செப்பரேட்டாக அதற்கான ஒரு வீடியோ வந்து நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எஸ்எஸ்சி வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான தகவல்கள், அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு நான் லெக்சர்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.